ஸ்போர்ட்ஸ் யுடன் யூனிவர்ஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் யுடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. சிஎஸ்கே தொடர்ச்சியா 5வது போட்டியில் தோத்திருக்கிறாங்க. சிஎஸ்கேயோட தோல்விகளுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. ஓப்பனிங் பேர் சரியா அமையல, அப்புறம் ருத்ராஜ் நம்பர் 3ல இறங்கினது, இப்போ ருத்ராஜ் இல்லாதது, அப்புறம் மிடில் ஆர்டர்ல இன்டென்ட் இல்லாததுன்னு சொல்லிட்டு சிஎஸ்கேயோட தோல்விகளுக்கு நிறைய காரணம் சொல்லப்படுது. ஆனா அடிப்படையில யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே ஆக்ஷன்ல எடுத்த டீம் தான் வந்து பிரச்சனை. ஆக்ஷன் டேபிளுக்கு அவங்க கொண்டு போன ஸ்ட்ராட்டஜி தான் பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா ஆக்ஷன்ல சிஎஸ்கே நிறைய பிளேயர்ஸுக்கு ட்ரை பண்ணி தவற விட்டாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ் எல்லாம் டீமுக்குள்ள எடுத்துட்டு வந்திருந்தா இந்த டீம் வந்து இன்னும் பலமா வந்து இருந்திருக்கும். ஸோ சிஎஸ்கேவோட ஆக்ஷன் டேபிள்ல ஆக்ஷன் அப்போ நடந்த அந்த பிரச்சனை என்ன, ஸோ சிஎஸ்கே எங்க தவற விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். சிஎஸ்கே மிகப்பெரிய தோல்வி. எந்த மேட்ச் நடக்க போகுதோ அந்த மேட்சை பத்தி பேசாம ஏங்க திரும்ப திரும்ப சிஎஸ்கே அதை பத்தி கேக்குறீங்க? நீங்க பேசிதாங்க ஆகணும். நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. அவ்வளவு ரசிகர் படை இருக்கு அந்த டீமுக்கு. பேசிதான் ஆகணும், இல்ல புலம்பிதான் ஆகணும்னு சொல்லுங்க. அதுதான் இந்த சிச்சுவேஷன் கரெக்டா இருக்கும். அது கரெக்ட் தான். ஏன்னா பிளேயர்ஸும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. அதனால நாமளும் சேர்ந்து புலம்பிடலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா சிஎஸ்கே கண்டினியூஸா தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தோக்குறதுக்கெல்லாம் காரணமா நம்ம வந்து பேட்டிங் சரியில்லை, பவுலிங் சரியில்லை, அது இதுன்னு ஒன்னா பேசுறோம். பட் அல்டிமேட்டா என்ன சரியில்லைன்னு பார்த்தா அவங்க ஆக்ஷன்ல எடுத்த பிளேயர்ஸ் சரியில்லை, அவங்க ஆக்ஷன்ல போன ஸ்ட்ராட்டஜி சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்ஷன்ல சிஎஸ்கே தவற விட்டுருப்பாங்கல்ல பிளேயர்ஸ், ஸோ அந்த பிளேயர்ஸ் எல்லாம் கூட நல்லா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த சீசன்ல. ஸோ சிஎஸ்கே இந்த ஆக்ஷன்ல போன அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பெரிய மிஸ்டேக், பெரிய பிளண்டர்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது சிஎஸ்கேவோட ஆக்ஷனை பத்தி? ஆக்ஷன்ல என்னன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா இல்ல ஸ்ரீராம். ஏன்னா எல்லா டீம் மாதிரி இந்த டீமுக்கும் ஸ்கவுட்டிங் சிஸ்டம் இருக்கு, அதுக்கும் ஒரு ஹெட் இருக்காரு. பழைய சிஎஸ்கே பிளேயர் வித்யுத் சிவராமகிருஷ்ணன் தான் ஸ்கவுட். அவர் இன்ஃபேக்ட் எங்கேயோ சொன்னதா நான் கேள்விப்பட்டது என்னதுன்னா, நான்லாம் நிறைய பிளேயர் சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ், பட் இவங்களோட பிலீஃப் எக்ஸ்பீரியன்ஸ் போனாங்க. ஸோ அங்கேயே ஒரு மிஸ் மேட்ச் இருக்கு, அது ஒரு காரணம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்க்கு போறதுல தப்பு இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் வின்னர்ஸ்க்கு போனாங்களா, அங்கதான் என் கேள்வி வருது. நீங்க சொல்றபடினா நம்ம வந்து அந்த 2018 டீம் மாதிரி எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ், நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கிற பிளேயர்ஸுக்கு போக ட்ரை பண்ணி சொதப்பி அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற பிளேயர்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அந்த சீசன்ல கூட ஒரு ராய்டு உங்களுக்கு கிடைச்சாரு, எவ்வளவு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு எம்ஐக்கு அவரு. ஹர்பஜன் சிங் கிடைச்சாரு, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஃப்ரம் இந்தியா. சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து டீமுக்கு அந்த அப்ப கிடைச்சாங்க. அவங்க எல்லாம் வந்து தன்னந்தனியா மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குற எபிலிட்டி வச்சிருக்கிறவங்க. வேற இந்த தடவை ஆக்ஷன்ல இருந்தாங்க ஸ்ரீராம், சாட்லி அவங்களால போக முடியல. சிஎஸ்கேவோட இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நினைக்கிறாங்க? ஏன்னா ஏன் ப்ரூவனாவே எப்பவும் போகணும்னு நினைக்கிறாங்க? மத்த டீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணவும் நினைக்கிறாங்கல்ல. அது இந்த டீமோட பிலாசபி ஸ்ரீராம், அதுல குத்தமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பிலாசபி இருக்கு. இந்த டீம் வந்து இப்படிதான் பண்ணுவாங்க, அது அவங்களோட ஸ்டைல். அது பிளெமிங்க்கு பிடிக்குது, பிளெமிங்கோட ஸ்டைல். அது ப்ரூவன் பிளேயர்ஸை வச்சு பெருசா ரிஸ்க் இல்லாம ஜெயிச்சணும் அப்படிங்கறதா இந்த டீமோட ஸ்டைலா இருக்கு இல்லையா? ப்ரூவன் பிளேயர்ஸ் வச்சா ரிஸ்க் இல்லன்னு என்ன அர்த்தம்? இப்ப ரிஸ்கோட தானே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ப்ரூவன் பிளேயர்ஸ் தான் இருக்காங்களே. இப்போ ப்ரூவன் பிளேயர்ஸ்னு இருக்கிறதுல நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குல்ல இவங்க எல்லாம். எக்ஸாக்ட்லி. நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் ஸ்ரீராம் உங்களுக்கு. 17 கோடி, ஐ மீன் 14 கோடிக்கு டிசி கேஎல் ராகுல் எடுத்தாங்க. வெறும் 14 crores. பெரிய ஸ்டீல். நீங்க வந்து 10 கோடி வரைக்கும் ஒரு ஸ்பின்னருக்காக நீங்க போனீங்க சிஎஸ்கேல. அங்கிருந்து 2 கோடியை கழிச்சு 16க்கு போயிருக்க வேணாமா கேஎல் ராகுல்? அப்படி வச்சிருந்தாலும் டெல்லி போயிருப்பாங்க, அவங்க கிட்ட காசு இருந்துச்சு, வேற விஷயம். பட் ஸ்டில் நீங்க அந்த இது காமிச்சிருக்கணும். இன்னும் 2 கோடி போட்டா கேஎல் கிடைப்பாரா? அப்ப இன்னொரு போடலாம், பட்ஜெட்டை இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம். அஸ்வின் 10க்கு வாங்கினாங்க, 100 10க்கு வாங்கினாங்க. நினைச்சு பாருங்க, அங்க இருந்து வந்து 2 கோடியை குறைச்சிருந்தா 4 கோடி கையில இருந்திருக்கும். அப்ப நீங்க வந்து எவ்வளவு 18 கோடிக்கு நீங்க வந்து கேஎல் ராகுல், இவங்க வந்து 12 13 வரைக்குமோ சிஎஸ்கே போனாங்கன்னு நினைக்கிறேன் ஃபார் கேஎல் ராகுல். சோ 17 வரைக்கும் நீங்க கேஎல் ராகுல சர்ச் பண்ணிட்டு போயிருக்கலாம். கேஎல் ராகுல் இருந்தாருன்னா நினைச்சு பாருங்க, ஓபனர், கேப்டன், ஃபியூச்சர். தோனி போனதுக்கு அப்புறம் கேஎல் ராகுல நம்பி வருஷம் ரீடைன் பண்ணி உட்கார வைக்கலாம். ருத்துராஜ் கூட இந்தியா பிளேயர் கிடையாது, கரண்ட் இந்தியா பிளேயர் கேஎல் ராகுல். 3 ஃபார்மேட் பிளேயர் கேஎல் ராகுல். என்னன்னா இந்த கேஎல் ராகுலுக்கு சிஎஸ்கே ட்ரை பண்ணப்போ நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியாது. என்ன அப்படின்னா ஓப்பனிங் ஸ்லாட்டுக்காக தான் ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா சிஎஸ்கே டீமுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு, ருத்ராஜ் வந்து நம்பர் 3 தான் வரப்போறாரு, ஓப்பனிங் ஸ்லாட் ஃப்ரீயா இருக்கு, நம்ம அதுக்கு தான் ட்ரை பண்றோம் அப்படின்னு. நமக்கு வெளியிருந்து பாக்குறப்ப கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்திருக்கும். மேபி இவருக்கு ஏன் ட்ரை பண்றாங்க, ராகுலை எந்த ரோலுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு. பட் சிஎஸ்கே கிளியரா தானே இருந்திருப்பாங்க, கொஞ்சம் போய் பார்த்துருக்கலாம்ல. அவருக்கு பதிலாக தான் இப்போ வந்து நம்ம வந்து திரிபாதியை எடுத்திருக்கிறாங்க. ஸோ ராகுல், திரிபாதி
ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது இல்ல. ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது ஸ்ரீராம். நீங்க சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். அண்ட் நீங்க வேற எந்த டீம்ல வந்து ஸ்பின்னருக்கு இவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு நீங்க பாருங்க. ஒரு ஸ்பின்னர் செஹலுக்கு 18 கொடுத்தாங்க. அண்ட் குல்தீப் வச்சிருக்காங்க, அக்ஷர் வச்சிருக்காங்க. பட் அக்ஷரும் கேப்டன்சி அந்த பிராக்கெட்ல வந்துடுறாரு. இங்க ஜடேஜாக்கு எவ்வளவு 18 கோடியா 16 கோடியா? 16 கோடின்னு நினைக்கிறேன். 16 கோடி ஜடேஜா, அஸ்வின் 10 கோடி, 10 கோடி நூர் அகமது, 36 கோடி வெறும் 3 ஸ்பின்னர்ஸுக்கு. அண்ட் ஸ்பின்னர்ஸ் வச்சுக்கிறது நல்லதுதான். பட் 3 ஸ்பின்னர்ஸ் நீங்க இவ்வளவு காஸ்ட்லியா நீங்க போவீங்களா? அந்த காசு பேட்டிங்ல தானே வச்சிருக்கணும். ஏன்னா பேட்டர்ஸ் ஆர் கெட்டிங் பெய்ட். இது உலகமே அப்படிதான். மினி ஆக்ஷன்ல போலர்ஸ்க்கு பெரிய தொகை போகும், மெகா ஆக்ஷன்ல எப்பவுமே பேட்டர்ஸ்க்கு வேல்யூ இருக்கும். அண்ட் கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் மார்க்கெட்ல அவைலபிள் அப்படின்றப்போ கொஞ்சமா சேஸ் பண்ணிருக்கலாமே ஸ்ரீராம். அவங்க விட்ட மத்த பிளேயர்ஸுமே சில பிளேயர்ஸ் வந்து முக்கியமான பிளேயர்ஸா இருக்கிறாங்க. லயாம் லிவிங்ஸ்டன் ஹிட் ஆர் மிஸ் தான், பெருசா நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே அவர் வந்து பவுலிங்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அவரால் பேட்டிங்கும் வந்து கீழே வந்து அந்த மிடில் ஆர்டர்ல பண்ணி கொடுக்க முடியும். ட்ரை பண்ணியிருந்தா அது நல்ல சாய்ஸா தான் இருந்திருக்கலாம். பட் அவரும் இந்த சீசன் பெருசா பண்ணலனா. இன்ஃபேக்ட் மேக்ஸ்வெலுக்கும் போவாங்கன்னு நான் நினைச்சேன். அந்த இடமும் இருந்துச்சு. போனாங்க இல்லையா, மேக்ஸ்வெலுக்கு போய் தான் விட்டாங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா மத்த எல்லாம் கூட பெரிய பிரைஸ். பட் மேக்ஸ்வெல் வந்து அவ்வளவு பெரிய எக்ஸ்பென்சிவாவும் போகல. சோ அதுதான் வந்து இங்க பிரச்சனையா இருக்கு. சோ மேக்ஸ்வெல் வந்து போயிருந்தா ஆர்சிபில வந்து மிடில் ஆர்டர்ல ஆடினாரு. அவருக்கு லாஸ்ட் சீசன் சரியா போகலன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சீசன் தான் நினைக்கிறேன். அவரே வந்து தன்னை டிராப் பண்ணிட்டு வெளியெல்லாம் உட்கார்ந்ததெல்லாம் நடந்துச்சு. பட் இருந்தாலும் அதுக்கு முந்தின சீசன்லாம் ஆர்சிபிக்கு நல்லா தான் பண்ணி கொடுத்துருந்தாரு. அவர் வந்து பிலீவ் பண்ணலாம். ஒரு சீசன் தப்பா போயிருந்தாலும் நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்கு. இல்ல அது எப்படின்னா ஸ்ரீராம், நிறைய டீம்ஸ்க்கு நல்லா பண்ணாத பிளேயர், எஸ்பெஷலி ஆர்சிபில நல்லா பண்ணாத பிளேயர் ஹிஸ்டரி என்ன காட்டுதுன்னா இங்க வந்தா நல்லா பண்ணிருக்காங்க. ஷேன் வாட்சன், நிறைய பிளேயர்ஸ் அந்த மாதிரி 2-3 பிளேயர்ஸ் அந்த லிஸ்ட்ல வருவாங்க. அங்க இல்லாத அளவுக்கு ரோல் கிளாரிட்டி வந்து இங்க கொடுத்துருவாங்க. அது ஒரு இருந்துச்சு முன்னாடி. இப்ப இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த டைம்ல நம்ம சொல்ல முடியாது ஸ்ரீராம். பட் ஸ்டில் நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். இன்னும் ஒரு 2 கோடி சேஸ் பண்ணிருக்கலாம். லிவிங்ஸ்டனை விட மேக்ஸ்வெல் வந்து ஐபிஎல் லெவல்ல இன்னும் ப்ரூவன். உங்களுக்கு அதே மாதிரி ஆப்வியஸ்லி ஸ்பின்னா வந்து உங்களுக்கு 2 ஓவரும் போட்டு கொடுப்பாரு. நல்ல ஆப்ஷனா வந்திருக்கும். ஸோ மிடில் ஆர்டர்ல நல்ல ஒரு இப்போ வந்து இந்த ஸ்டேபிளே இல்லாம அந்த ஒரு பவர் ஹிட்டிங்கே இல்லாம இருக்குல்ல, அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு ஆளா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராபின் மின்ஸ் அவருக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அவரை பத்தி நம்ம நிறைய வந்து அந்த டொமஸ்டிக்ல கேள்விப்பட்டிருப்போம். ஜார்க்கண்ட்ல இருந்தா வராரு அப்படின்னு. பட் மும்பை சான்ஸ் கொடுத்தாங்களே ஸ்ரீராம், அவ்வளவு நல்ல ரிசல்ட் வரலையே. பட் மேபி இன்னும் 1-2 சான்ஸ் யங் பிளேயர் தானே. ஏங்க இருந்திருந்தாலும் சிஎஸ்கேல தான் சான்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. மும்பைன்றதுனால பிளேயிங் லெவல்ல இறக்கி விட்டாங்க. சிஎஸ்கேனா ரொம்ப பிஸியா இருந்திருப்பாரு மேட்ச் அப்ப தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா சமீர் ரிஸ்விக்கு போயிருக்கிறாங்க. சமீர் ரிஸ்வி வந்து லாஸ்ட் டைம் வந்து சிஎஸ்கேல ஒரு மேட்ச் 2 மேட்ச் சான்ஸ் கிடைக்கும். உள்ள வந்தோடனே இவர ரசீத்கான 6 அடிப்பாரு, ஞாபகம் இருக்கா? அப்புறம் அவுட் ஆவாரு. அப்புறம் வந்து வெளியே உட்கார வச்சாங்க. நீங்க இந்த மாதிரி பேர் எடுக்கிறது இன்னும் வேற ஒரு சில இப்ப ஜிதேஷ் சர்மா எடுத்துக்கோங்க. ஜிதேஷ் சர்மா ஆப்வியஸ்லி ஜிதேஷ் சர்மாவுக்கு ட்ரை பண்ணி போக மாட்டாங்க. அதான் அந்த மாதிரி பிளேயர் வந்து கடைசியில நீங்க வந்து இன்னொரு டீமுக்கு விடுறதுக்கு எந்த பிளேயர் எந்த ரோலுக்காக நீங்க சேஸ் பண்றீங்கன்றது இருக்குல்ல ஸ்ரீராம். நீங்க இதே பாருங்க, மேக்ஸ்வெல்ல சேஸ் பண்ணது, ஜிதேஷ் சர்மா சேஸ் பண்ணதெல்லாம் பாக்குறப்போ ஆப்வியஸ்லி அவங்க மிடில் ஆர்டர்ல அந்த பவர் ஹிட்டிங் இருக்கணும்னு நினைச்சிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு வந்து முழுசா போகல, விட்டுட்டு அதுக்கு பதிலா வந்து ஆப்ஷன்ஸா எடுத்தவங்க தான் நம்ம வந்து தீபக் கூடா, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. அதாவது ஃபுல்லா வந்து அவங்கள நம்ப முடியாது. ஏதோ ஒரு பொட்டன்சியல் இருக்கு, பட் இருந்தாலும் அந்த பவர் ஹிட்டிங் கிடையாது. ஏதோ ஒரு நம்பிக்கையில அடுத்த கட்ட சாய்ஸா வந்து இவங்கதான் கிடைச்சாங்கன்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆமா அதுதான் ரொம்ப தப்பா போச்சு. நீங்க அப்சல்யூட்லி கரெக்ட். நீங்க சொல்றது நான் 100க்கு 100 நான் ஒத்துக்கிறேன். அங்கிரீஸ் ரகுவன்சி கூட ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன். அஜிங்கியா ரஹானே அன்சோல்டா போனாரு. அதுக்கப்புறம் ஆக்சலரேட்டட் ரவுண்ட்ல இவங்க கேகேஆர் எடுத்து கேப்டனா போட்டிருக்காங்க. என்ன பியூட்டிஃபுல்லா பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு சீசனுக்கு முன்னாடி அஜிங்கியா ரஹானே தான் செம ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி கொடுத்த பிளேயர் நம்பர் 3ல. 2023 சீசன் வின் பண்ண சீசன்ல அஜிங்கியா ரஹானே எவ்வளவு பெரிய கேம் சேஞ்சரா இருந்தார், எஸ்பெஷலி இனிஷியல் பார்ட் ஆஃப் த சீசன்ல. அதுக்கப்புறம் அவரோட ஃபார்ம் மேபி லைட்டா இறங்கி இருக்கலாம். சோ உங்களோட பிலாசபில வராரு. வயசு அதிகமாயாச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்க டீமோட அந்த ஃபேமிலி, எங்க டீமோட ஆளுங்க வெளியில போனாலும் நாங்க எடுத்து போன்ற பிலாசபிலையும் அஜிங்கியா ரஹானே வராரு. நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் காமிக்கிற அந்த பாசம் ரஹானே காமிக்கல. இப்ப பாருங்க என்னமா விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஆப்வியஸ்லி பேஸ் பிரைஸ்க்கே வந்து எடுத்து டீம்ல வச்சிருக்க முடியும். ஸோ அப்புறம் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் 11ல இல்லாம இருந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கொலாப்ஸ் நடக்கிறப்போ அவர் வெளியே பெஞ்சில் இருந்திருந்தாருன்னா ஒரு பெரிய ஒரு
நம்பிக்கையா இருந்திருப்பாரு இந்த சமயத்துல. எக்ஸாக்ட்லி. அண்ட் ஏன் நீங்க அவ்வளவு போறீங்க? ஒரு விக்கெட் சீக்கிரம் விழுந்தா வந்து டப்பு டப்புன்னு அடிக்கிறாருங்க. பயம் இல்லாம தான் அடிச்சாரு. அண்ட் இந்த கேகேஆர் டீம்ல கூட அவர் அதே தானே பண்றாரு. அந்த 2023 சிஎஸ்கே என்ன பண்ணாரோ அதையே தான் பண்றாரு. டாப் 6 ஹிட்டர்ஸ்ல இருக்காருங்க அஜிங்கியா ரஹானே இந்த சீசன். அவர் தன்னோட கேமை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. இந்த இதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஆடுறாரு. நிறைய மியூசஸ் நம்ம பார்த்தோம்னா பேசுனதை சம்மரைஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, லயாம் லிவிங்ஸ்டன் விட்டுருக்காங்க, மேக்ஸ்வெல் விட்டுருக்காங்க, கேஎல் ராகுல் விட்டுருக்காங்க, ஜிதேஷ் சர்மா விட்டுருக்காங்க. இதெல்லாமே வந்து இப்போ சிஎஸ்கேக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ஃபிட்டின் பண்றதுக்காக தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. பட் கிடைக்கல. ஒரு சின்ன புஷ் போட்டிருந்தாங்கன்னா இவங்கள யாராச்சும் ஒருத்தர் 2 பேராச்சும் வந்து உள்ள எடுத்துட்டு வந்திருக்கலாம். சோ இதுல இருந்து என்ன காட்டுதுன்னா ரிட்டென்ஷன் நீங்க எந்த பிரைஸ்ல பிளேயர்ஸ் எடுக்கிறீங்க, எந்த ரோலுக்காகன்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்க ஆக்ஷன்ல எந்த பிளேயருக்கு அதிகமான தொகை கொடுக்குறீங்க அப்படிங்கறதும் முக்கியம். இன்னொரு விஷயம், போக போக ஸ்பின்னுக்கு இவ்வளவுதான் என் பட்ஜெட், ஃபாஸ்ட் போலிங்க்கு இவ்வளவு என் பட்ஜெட், என்கிட்ட ரீடைன் பிளேயர்ஸ் யாரெல்லாம் இந்த ரோல்ல ஃபிட் ஆவாங்க, அவங்களுக்கு பேக்கப் வேணுமா, சோ ஸ்பின்னுக்கு இவ்வளவு பட்ஜெட், ஃபாஸ்ட் போலிங்க்கு இவ்வளவு பட்ஜெட், ரிஸ்க் ஸ்பின்னுக்கு இவ்வளவு பட்ஜெட், பேக்கப் கீப்பருக்கு இவ்வளவு பட்ஜெட், பேட்டிங்க்கு இவ்வளவு பட்ஜெட் வச்சுக்கணும். ஆப்வியஸ்லி நீங்க பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து ரொம்ப டொமஸ்டிக்ல இருந்து நிறைய பவுலர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு ரீசனபிளா கிடைக்கிறாங்க. எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் வந்து சின்ன பிரைஸ்க்கே வந்து குறைஞ்ச பிரைஸுக்கே வந்து கிடைக்கிறாங்க. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்காம பெரிய பெரிய பிரைஸுக்கு போய் அஸ்வின் வந்து நல்ல பிளேயர் தான், தமிழ்நாடு பிளேயர் தான், லோக்கல் கனெக்ட் இருக்குதான், லெஜண்ட் தான். பட் இருந்தாலும் 10 கோடிக்கு அவர் இருக்கிற ஃபார்முக்கு வந்து அது வந்து சரியான தொகையா அப்படிங்கிறது ஸ்டில் கொஸ்டினபிள் தான். ஸோ இந்த மாதிரியான முடிவுகள் தான். ஏன்னா சாம்பியன் டீம்ஸ் வந்து அவங்க வந்து கிரவுண்ட்ல எப்படி ஜெயிக்கிறாங்களோ அதே மாதிரி ஆக்ஷன் டேபிளையும் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதுலயே அவங்களோட பாதி வெற்றி வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கும். ஸோ மும்பையும் சென்னையும் 5 கப் அடிச்சாங்க அப்படின்னா ஆக்ஷன் டேபிள்ல நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் அந்த கப்பை வந்து அடிக்க முடிஞ்சது. இந்த டீம் ஆக்ஷன் டேபிளே வந்து நல்லா பண்ணல. ஆமா ஸ்ரீராம், நல்லா பண்ணல. பார்ட்லி இன்னொன்னு நான் ஏற்கனவே நம்ம பல வீடியோஸ்ல சொன்ன பாயிண்ட் தான், மும்பை சிஎஸ்கே ஜெயிச்சப்போ அந்தந்த நாட்டுக்கு நேஷனல் டீம்ஸ்க்கு விளையாடுற பிளேயர்ஸ் நிரம்பி வழிஞ்சாங்க. ரைட் ஃப்ரம் நீங்க வந்து ரோஹித் சர்மா எடுத்துக்கோங்க, பும்ரா எடுத்துக்கோங்க, பாண்டியா எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நேஷனல் டீம் ரெக்கனிங்ல இருந்துகிட்டே இருந்தாங்க. ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் அதே மாதிரிதான், சிஎஸ்கேவுக்கும் அதே மாதிரிதான். சோ கரண்ட் இன்டர்நேஷனல் டச்ல இருக்கிற பிளேயர்ஸ் ரொம்ப முக்கியம். ஆமா, இந்த டீம்ல வந்து ஒண்ணு அன்கேப்டு பிளேயரா இருக்கிறாங்க, இல்ல செலக்ஷனுக்கான ரேடார்லயே இல்லாத பிளேயர்ஸா இருக்கிறாங்க. அதனால வந்து அந்த ஹங்கர் அப்படிங்கறதே கிடைக்க மாட்டேங்குது. ரிட்டையர்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க, அதான் அன்கேப்டு பிளேயர்ஸ் சொன்னேன். அப்புறம் என்னங்க? ஓகே, சரி சரி, ஓகே, சந்திப்போம் மீண்டும். ஓகே ஸ்ரீராம், தேங்க்யூ. நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். டெஃபினெட்லி ஸ்ரீராம், டெஃபினெட்லி. தேங்க்யூ ஸ்ரீராம், தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ.